பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இணைகிறார். சார் வணக்கம். அதிமுக விஷயத்துல பொதுவெளியில பாஜக எந்த விதமான தலையீடும் இல்லை என்று அமித்ஷா சொன்ன நிலையில பாஜகவுடைய தலைவர்கள் சொல்லிதான் நாங்கள் போய் இபிஎஸ் சந்திச்சோம், அதன் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று பாஜகவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டார் என்று தற்போது செங்கோட்டையன் பகிரங்கமா சொல்லியிருக்காரு. இந்த கருத்து பாஜகவுடைய தலையீடு அதிமுகவில் ரொம்ப இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? 6 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்களா? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப ஒரு நெருக்கடியில இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா வெளிப்படையாகவே தெரிகிறது. 2017ஆம் ஆண்டு ஏற்பட்ட நெருக்கடியின் போது அப்போது துணை இந்த கட்சி ஆட்சி தொடர்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்தது என்பது வெளிப்படையானது. இதை திரு ஓபிஎஸ் அவர்களே தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அப்போது இருந்து அதிமுக பாஜக நெருக்கம் என்பது இருந்தது. இடைக்காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவால் 2023 பாஜகவிலிருந்து விலகி 2024 தேர்தலில் எதிர் நிலைப்பாட்டை எடுத்து இவர் எடப்பாடி அந்த முடிவை எடுத்ததற்கு பிறகு இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஓபிஎஸ், ஏற்கனவே விலகி அமமுக தொடங்கிய டிடிவி, அண்மையில் வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் ஆகியோரை பாரதிய ஜனதா கட்சி இயக்குகிறது என்று பொதுவெளிகள்ல பல்வேறு விதமான ஊடகங்கள்ல கேசியங்களாக வதந்திகளாக வந்தது. அது உண்மை என்று திரு செங்கோட்டையன் இப்போது தெரிவித்திருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் எந்த நேரமும் எந்த துரோகத்தையும் அவர் செய்வார் என்பதை அவருடைய செயல்பாடுகளில், அவருடைய கடந்த கால செயல்களில் இருந்து அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால் தான் எந்த நேரமும் பாஜகவிற்கும் அவர் துரோகம் செய்து மீண்டும் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது என்று கருதித்தான் ஒரு மாற்றாக கொங்கு மண்டலத்திலிருந்தே திரு செங்கோட்டையன் அவர்களை டெல்லிக்கு வரவழைத்து இந்த விஷயங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது திரு செங்கோட்டையன் மூலமாகவே நமக்கு தெரிகிறது. எனவே திரு எடப்பாடி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கட்சி ரீதியாகவும் டெல்லி பாஜக ரீதியாகவும் ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த அழுத்தத்திற்கு அவர் உடன்படாவிட்டால் எடப்பாடி இல்லாத ஒன்றுபட்ட அதிமுக என்கிற நிலையை பாஜக உருவாக்கி அதோட அலைன்ஸ் போட்டு போறதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு தெரிகிறது. எந்த விதமான செயல்பாடுகளில் பாஜக தீவிரமாக இறங்கி இருக்கிறது என்பதை இந்த பீகார் தேர்தல் முடிந்து அமித்ஷா தமிழகம் வந்தவுடன் தான் நமக்கு தெளிவு கிடைக்கும் சகோதரா. அப்ப பாஜகவுக்கு ஒரு பிளான் பி இருக்கு, செங்கோட்டையன் பேசினது புரிந்து கொள்ள முடியுது. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பாஜக கையில இருக்காங்க, அவங்களுடைய கைப்பாவையாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? 2024 தேர்தல் முடிந்த உடனே எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட சில முன்னணியினர் சொன்னாங்கல்ல, நாம பாஜகவோடு போயிருந்தா 15-20 இடம் ஜெயிச்சிருக்கலாம், ஒரு 3-4 அமைச்சர்கள் பதவி கிடைத்திருக்கும் என்கிற கருத்தாக்கத்தில் இருந்த அவர்கள் எல்லோருமே பாஜக ஆதரவு மனநிலையில் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படை. எனவே நீங்க ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்து வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்குமே என்றால் பாஜக உள்ளிட்ட எந்த அரசியல் கட்சியும் இங்க சென்னைக்கு வருகிறது என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் உட்கார்ந்துதான் அதிமுகவோடு நாங்கள் தேர்தல் உடன்பாடு வைக்கிறோம் என்று வருவார்கள். ஆனால் இன்றைக்கு பலகீனமிக்க ஒரு அதிமுகவை திரு எடப்பாடி வழிநடத்துவதால் அவரே போய் ஊரூரா ஒவ்வொரு கட்சிக்கும் அழைப்பு விடுகிறார். காங்கிரசுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு, விசிகாவுக்கு, தவேகாவுக்கு என்று அழைப்பு விடுக்கிற நிலையில் ஒரு பலகீனமான நிலையில அதிமுக கொண்டு வந்துட்டார். தவேகா கொடியை பார்த்து உணர்ச்சி வசப்படுகிறார். அதோ பார் வெற்றி கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோன்னு அவங்க முகத்துல அஞ்சல் மாதிரி சொல்லிட்டாங்க, இல்லை அதிமுகவோட உடன்பாடு இல்லை என்று. இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட, விலகி சென்ற அல்லது அதிருப்தியில் இருக்கிற அனைவரையும் ஒன்றிணைத்தால் மட்டுமே தான் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற உண்மை பாஜகவுக்கும் தெரியும், அதிமுகவில் பயணிக்கிறவர்களுக்கும் தெரியும். எனவே அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான முயற்சி தீவிரமாக நடைபெறும். அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தனிமைப்படுத்தப்படுவார். ஒரு வலிமை மிக்க அதிமுக மீண்டும் உருவாகும் என்று நான் கருதுகிறேன் சகோதரா. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு துரைக்கருணா. தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன்
பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் பாஜகவுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் பாஜகவுடன் கூட்டணி, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று இபிஎஸ்ஸிடம் கூறினோம் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். அது அரசியல் களத்தில் மீண்டும் ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கிறது.